கிரெடிட் ஆகும் நாங்க இன்னும் வரலையே, வெயிட் பண்ணிட்டே இருக்கனே. எஸ், salary credited. இனி மஜா தான், நம்மள யாரும் கையில பிடிக்க முடியாது. அப்பா, என் பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இனி எந்த கவலையும் இல்லை. எல்லா சொந்தக்காரங்களுக்கும் கூப்பிட்டு சொல்லி வெறுப்பேற்றுறேன். ஏய், எவ்வளோடா salary amount? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க மாட்டான், வந்துருவா உடனே. 25,000. ஏன் அதுக்கு இப்ப என்ன? என்னடா கையில வர்ற அமௌண்டா? இல்ல, கையில வரக்கு முன்னாடி. இதை வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. சரி ஃபர்ஸ்ட் salary வந்திருக்குல்ல, அம்மாக்கு சாரி வாங்கி தரணும். அன்னைக்கு நான் காமிச்சேன்ல அதே கலரு. டேய், இந்த வாரம் கரண்ட் பில்லு கட்டணும், ரொம்ப வந்திருக்குடா. ஏசி போட்டு போட்டு படுத்தீங்களே. அண்ணா எனக்கு ஐபோனு வாண்டு பாரு. இவ்வளோ நேரம் டேன்னு சொல்லிட்டு இப்ப அண்ணா வாமா ஐபோனுக்கு. டே பேராண்டி, பாட்டிய மறந்துடாத. பாட்டிக்கு கண்ணு தெரியறதில்ல சரியா? கண்ணுக்கு ஒரு நல்ல ஸ்டைலான கண்ணாடி வேணும்டா. ஐயோ, இங்க என்ன ஆப்ஷன் சேலா நடக்குது? வந்த salary என்னமோ 25,000, ஆனா பட்ஜெட்டை பார்த்தா 2.5 லட்சம். சரி எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க, நானே யோசிச்சு சொல்றேன். என்னடா இன்னைக்கு வேலைக்கு போலையா? அம்மா, எனக்கு WFHமா. அப்படின்னா எம்மா ஒர்க் ஃப்ரம் ஹோம், புரியுதா? நல்லா புரியுதுடா. எங்க காலத்துல வீட்டுல இருந்தா அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க, இப்ப லேப்டாப் இருந்தாதான் எம்ப்ளாய்டு. என்னடா என்னைக்கு இல்லாம இந்த பக்கத்து வீட்டு அங்கிள் வந்திருக்காங்க. டேய் சரவணா, உனக்கு salary வந்துருச்சாமே, எவ்வளோடா? இவர் ஒருத்தர் தான் கேட்கலன்னு நினைச்சேன், கேட்டுட்டாரா? அது நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை அங்கிள், ஆவரேஜ் தான். டே கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுடா, நல்ல சம்பளம் கிடைக்கும். அங்கிள், நீங்க 15 இயர்ஸ் இதே அட்வைஸ் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க வாங்கிட்டீங்களா? எல்லாத்துக்கும் பட்ஜெட் பிரிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹெட்ஃபோனை வாங்கிடணும்ப்பா. ஏன்டா, இருக்கிற செலவுல இது இப்ப தேவையா? அப்பா, ஆஃபீஸ் மீட்டிங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, அதான். ஆமாப்பா, நெட்ஃப்ளிக்ஸ்லாம் சவுண்டு நல்லா கேட்கணும்ல, அதுக்கு தான். நமக்கு யார் இப்போ மெசேஜ் அனுப்புறா? சூப்பர் மெசேஜ். பேலன்ஸ் 143யா? என்னது பேலன்ஸ் 143யா? salary எங்கடா போச்சு? அம்மா, அது வந்து ஸ்விக்கி, இஎம்ஐ, ரீசார்ஜ், சப்ஸ்கிரிப்ஷனு இப்படியே போயிடுச்சுமா. ஏண்டா சரவணா, சம்பளம் வர்ற வேகம் விட போற வேகம் அதிகமா இருக்கு. பாட்டி, இதுதான் பாட்டி ஒரு மிடில் கிளாஸ் பையனோட உண்மையான நிலைமை. வெளியவும் சொல்ல முடியல, ஒன்றும் பண்ண முடியல பாட்டி. எவ்வளவுதான் நானும் ஹை கிளாஸ் மாதிரியே நடிக்கிறது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சது பாட்டி, ஃபர்ஸ்ட் salary ஹாப்பினஸ் டெம்பரரி, மந்த் எண்ட் ஸ்ட்ரகிள் மட்டும்தான் பெர்மனன்ட். என்ன கருத்துக்காக தானே வெயிட்டிங்க? இந்த சரவணனோட கருத்து என்னன்னா, salary வர்றனால நம்ம ஹீரோ, மந்த் எண்ட்ல நம்ம ஜீரோ. வரட்டா மாமே? மாப்பு